குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்ற 11th லெசன். ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு கேட்டினேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை கேட்டினேஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டினு. சரிங்களா, கேட்டினேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, 11வது லெசன்ப்பா. சரிங்களா, லெசன் நம்பர் 11. கேட்டினேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கார்பனோட வேலன்சியை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். கார்பனோட வேலன்சி என்னதுப்பா? கார்பனோட வேலன்சி வந்துட்டு 4 அப்படின்னு தெரியும் உங்கள் எல்லாத்துக்கும். எப்படிப்பா? கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 6. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு செல்லில் 2 எலக்ட்ரானும் செகண்ட் செல்லில் 2 எலக்ட்ரானும் இருக்கும். செகண்ட் செல்லில் 4, செகண்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 4 எலக்ட்ரான் இருக்கும். ஏன்னா 1 2 இந்த 4 மொத்தம் 6 அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ லாஸ்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதுக்கு பேர் தான் என்னதுப்பா? வேலன்சி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ கார்பனோட வேலன்சி என்னது? 4. கார்பனுக்கு 2 பாசிபிள் இருக்குது. சரிங்களா, அதாவது லாஸ்ட் செல்லில் உள்ள எலக்ட்ரானுக்கு பேர் வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு செல்லில் 2, சரிங்களா, செகண்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 4. அப்போ இந்த லாஸ்ட் செல்லில் உள்ள எலக்ட்ரானுக்கு பேர் வேலன்சி. இல்லைனா இந்த லாஸ்ட் செல், அதாவது அந்த செகண்ட் செல் இந்த இடத்துல ஃபில் ஆகிறதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவைப்பா? அதுவும் 4 எலக்ட்ரான் தான். ஏன்னா செகண்ட் செல்லில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆக முடியும்? 8. அப்போ ரெண்டுமே என்னது? வேலன்சி. லாஸ்ட் செல்லில் உள்ள எலக்ட்ரானுக்கு பேர் வேலன்சி. இல்லைனா 8 மைனஸ் லாஸ்ட் செல் எலக்ட்ரானுக்கு பேர் என்னதுப்பா? வேலன்சி. சரிங்களா, 8 மைனஸ் லாஸ்ட் செல் எலக்ட்ரான். அப்போ 8 மைனஸ் லாஸ்ட் செல் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 4. அப்போ என்னப்பா வந்துடும்? அதுவும் 4 அப்படின்னு வந்துடும். அப்போ வேலன்சி ஆஃப் கார்பன் வந்துட்டு எப்போயுமே என்னது? 4. நல்லா நான் வச்சுக்கணும். அது வந்துட்டு +4ஆகவும் இருக்கும், இல்லைன்னா என்னது? -4ஆகவும் இருக்கும். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 4+ அப்படின்னு சொன்னால் இந்த லாஸ்ட் செல்லில் உள்ள எலக்ட்ரானை இழக்கிறதுக்கு பேர் 4+. இல்லைனா லாஸ்ட் செல்லில் 4 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சுன்னா அதுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 4-. அப்போ ரெண்டுமே என்னது? கார்பனோட வேலன்சி என்னதுப்பா? 4. கார்பனுக்கு வேலன்சி 4 அப்படின்றதுனால கண்டிப்பாக கார்பன் வந்துட்டு கண்டினியூஸாக கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். சரிங்களா, கோவலன் பாண்ட்னா ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா, கார்பனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? வேலன்சின்றனால 4 இருக்கும். இந்த 4ம் அடுத்த கார்பனோடையோ, அடுத்த கார்பன்லேயும் 4 இருக்கும்லப்பா, அடுத்த கார்பனோடையோ. சரிங்களா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு கார்பன், இங்கேயும் எல்லா இடத்துலையும் அடுத்த கார்பனை கண்டினியூஸாக என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த கேரக்டருக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டினேஷன். அதாவது கார்பன் இஸ் எபிலிட்டி டு ஃபார்ம் செயின் ஆஃப் ஃபாண்ட் வித் இட் செல்ஃப்னா கார்பனோடையோ இல்லை மற்ற எலமெண்ட்ஸ் என்னது? ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், ஹாலஜன்ஸ் எதோடைனாலும் கண்டினியூஸாக என்ன பாண்டை ஃபார்ம் பண்ணுமா? கோவலன் பாண்டை ஃபார்ம் பண்ணுமா? இந்த கேரக்டர் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு தான். அந்த வேல்யூ கூட சொல்லுவாங்க 85 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 85% வந்துட்டு கார்பனுக்கு தான் இந்த கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி அதிகம். அப்போ என்ன எழுதணும்? வாட் இஸ் மீன் பை கேட்டினேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கார்பன் இஸ் த எபிலிட்டி டு ஃபார்ம் செயின் ஆஃப் bonds with itself or other elements like hydrogen, oxygen, nitrogen, halogens. This is called another catenation அப்படின்னு சொல்லணும். அதாவது அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கார்பன் has a tendency to form more compounds with itself and other atoms like hydrogen and any other elements. The tendency of an atom to form a chain of bonds with the atoms of same element is called என்னதுப்பா? கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வேர்டு ஆர்கானிக் மீன்ஸ் டெரைவ்டு லிவிங் ஆர்கானிசம். ஆர்கானிக் அப்படின்னாலே என்ன அர்த்தமா? லிவிங் திங்ஸ்லேருந்து வரதுக்கு தான் என்ன சொல்லணும் நம்ம? ஆர்கானிக். லிவிங்னா என்னது? உயிருள்ள பொருட்கள்லேருந்து வரது தான் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வேர் தாட் டு பி ஃபவுண்ட் ஒன்லி இன் லிவிங் திங்ஸ். அதை தான் சொல்கிறாங்க, உயிருள்ள பொருட்கள்லேருந்து வரது. சரிங்களா, இப்போ எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிவப்பு எறும்பு கடிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு எரிச்சல் ஏற்படும். சரிங்களா, அப்போ அந்த சிவப்பு எறும்பில் என்ன ஆசிட் இருக்குது? ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் இஸ் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட். அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட் எலுமிச்சம்பழம் இருக்கும். எலுமிச்சம்பழம் உயிருள்ள ஒரு பொருள் மாதிரி வச்சுக்கோங்க. சிட்ரிக் ஆசிட்டில் என்ன இருக்குது? சரி, எலுமிச்சம்பழம் என்ன இருக்குப்பா? சிட்ரிக் ஆசிட். அப்படி உயிருள்ள பொருட்கள்லேருந்து ஏதாவது ஒரு வந்ததுன்னா அதெல்லாம் மேபி ஆர்கானிக் காம்பவுண்டாக தான் இருக்கும். ஆஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ் கன்சிஸ்ட் மெயின்லி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். நம்ம செல், நம்ம ஃபண்டமெண்டல். சரிங்களா, நம்ம உடம்புல வந்துட்டு எதுப்பா ரொம்ப பேசிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, திசுக்கள். அந்த செல்லெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? திசுவாக மாறும். அந்த திசுவெலாம் சேர்ந்தது தான் ஆர்கானாக மாறும் அப்படின்லாம் பயாலஜியில் படிப்பீங்களா? அந்த செல்ஸ்லாம் என்னது? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால. இப்போ ஆர்கானிக் அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றும் கிடையாது. கார்பனை பற்றி படிக்கிறது பிரான்ச்சஸ்க்கு பேர் தான் என்னதுப்பா? ஆர்கானிக். கார்பன் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈவன் தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியரில் உள்ள கார்பனையும்
atmosphere essential biochemical reactions are also organic in nature, leading to formation of various essential bioorganic molecules such as lipoproteins, phospholipids, glycolipids. சரிங்களா, எல்லா பொருளுமே நம்ம இது மூலமாக பண்ணலாம். இப்போ பாருங்களேன், கார்பன் அப்படின்றத பேஸ் பண்ணி அட்மாஸ்பியரில் உள்ள ஆக்சிஜன், இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என்ன மாறும்ப்பா, கார்பன் டை ஆக்சைடாக மாறும். இந்த கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து என்னவோ மாறிடும், குளுக்கோஸ் C6H12O6 மாறிடும். சரிங்களா, அந்த குளுக்கோஸ்ன்றது என்னதுப்பா, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் இருக்குது. குளுக்கோஸாகவும் ப்ளஸ் என்னவோ மாறிடும், ஆக்சிஜனாகவும் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சிந்தசிஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் பை கோல்ப்ஸ் ஆர் மீத்தேன் அண்ட் மீத்தேன் பை பெர்ஹால்ட் confirmed that organic compounds can be synthesized in laboratory. சரிங்களா, ஃபஸ்ட்டு லேபில் என்ன காம்பவுண்டை கண்டுபிடிச்சாங்க ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூரியா அப்படின்ற காம்பவுண்டு தான். அதுக்கடுத்து பின்னாடி கோல்ஃப் வந்துட்டு அசிட்டிக் ஆசிட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. பெர்கோல்ட் அப்படின்றவங்க மீத்தேன் அப்படின்றத கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தவங்களும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் உயிருள்ள பொருட்கள் இருந்து வந்தாலும் சில சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், லேப்லையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். என்னதுப்பா, ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் தென் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வேர் சிந்தசிஸ்ட் அண்ட் கேரக்டரைஸ்டு. த ஃபீல்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி வாஸ்ட்னு என்னதுப்பா, மிகப்பெரியது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப படர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்டைல், petrochemical, pharmaceutical, dye, polymer, fertilizer, cosmetics, etc. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Discuss the importance of organic chemistry just like describing the drop of water in a mighty ocean. சரிங்களா, நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறது என்னென்னா, கடலில் ஆர்கானிக் அப்படின்றது ஒரு கடல் மாதிரி, அதில் வந்துட்டு ஒரு சின்ன ட்ராப், அதில் உள்ள ஒரு சின்ன ட்ராப்பை மட்டும் இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்டினேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. கார்பன் கெமிஸ்ட்ரி இஸ் ஏ லிவிங் கெமிஸ்ட்ரி, ஒய் அப்படின்னு சொல்லி 2 கொஸ்டின் கேட்பாங்க இந்த இதுலேருந்து. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, the knowledge of bonding molecular structure will help to understand the properties of organic compounds. உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது, கார்பனுக்கு கார்பன் வந்துட்டு என்னது, 6 கார்பன். இது தெரியுமா, ஆல்பா பிரின்சிபலை பேஸ் பண்ணி 1s2 2s2 2p2 and an atom can attain noble gas electronic configuration either by transferring or sharing of electrons. சரிங்களா, ட்ரான்ஸ்ஃபரிங் ஆர் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதனால் என்ன பண்ணும், கார்பன் 4 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியோ இல்லை 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிச்சுன்னா என்ன சொல்லணும், கார்பன் 4+. 4 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிச்சுன்னா என்ன சொல்லணும், 4- அப்படின்ற மாதிரி. இந்த அட்டைன் த நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் as it is requires large amount of energy. This is implies that carbon cannot form ionic bond. Almost all the carbons forms என்னதுப்பா, கோவலன்ட் பாண்ட்ஸ். எத்தனை கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், 4 கோவலன்ட் பாண்ட்ஸ். கோவலன்ட் பாண்ட்ஸ்னால் என்னதுப்பா, ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் போத் தி ஆட்டம்ஸ். அதுதான் கேட்டினேஷன். இப்போ கார்பனுக்கு தான் அந்த என்ன பண்பு, கோவலன்ட் பாண்டை உருவாக்கக்கூடிய பண்பு அதிகமாக இருக்குது. அதனால் கார்பன் அப்படின்றது எங்கே போகும்னு சொல்லியிருக்காங்க, கேட்டினேஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஃபார்மேஷன் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் அஸ் பிலோ. சரிங்களா, அது என்ன ஹைபிரிடைசேஷனில் வரும், sp3 ஹைபிரிடைசேஷனில் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இங்கே உள்ள எங்கள் எலக்ட்ரான் அது வந்துட்டு 10th லெசன் என்ன டீட்டெயிலாக நடத்துகிறேன். சரிங்களா, அந்த ஹைபிரிடைசேஷன் அப்படின்ற கான்செப்ட். அப்போ கார்பன் வந்துட்டு என்ன ஹைபிரிடைசேஷன் ஃபார்ம் பண்ணுது, sp3 ஹைபிரிடைசேஷன் ஃபார்ம் பண்ணும். இது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் பி derived from type of hybridization. sp3 hybridized carbon will have tetrahedral geometry, sp2 hybridized carbon will have a trigonal planar geometry and sp hybridized carbon will have a linear geometry. சரிங்களா, கார்பனில் வந்துட்டு சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னா அது என்ன ஹைபிரிடைசேஷன் வருமா, sp3. கார்பன் வந்துட்டு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். கார்பனில் டபுள் பாண்ட் வந்ததுன்னா என்ன ஹைபிரிடைசேஷன் வரும், இதெல்லாம் நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். sp2 ஹைபிரிடைசேஷன் வரும். கார்பனில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஹைபிரிடைசேஷன் வரும், sp3 இருந்தால் அது என்ன ஸ்ட்ரக்சர் லீட்ஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. sp2 இருந்ததுன்னா என்ன ஜாமெட்ரி வருமா, ட்ரைகோனல் பிளானர் அப்படின்ற மாதிரி. sp இருந்தால் லீனியர் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. சரிங்களா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்னது, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட பண்புகள் என்னென்ன, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹேவ் த ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி. தி ஆர் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ். தெரியும் ஏன்ப்பா, கார்பன் வந்துட்டு கேட்டினேஷன்ற ஒரு பண்பு இருக்கனால தொடர்ச்சியாக என்ன பண்ணும், கண்டினியூஸாக செயின் ஆஃப் பாண்ட்ஸ், அதாவது ஈக்குவல் ஷேரிங் மூலமாக கார்பனோட வேலன்சி 4 அப்படின்றதுனால அடுத்த கார்பனோடையோ இல்லை அதர் எலமெண்ட்ஸோடையோ என்ன பண்ணும், ஈக்குவலாக எலக்ட்ரானை ஷேர் பண்ணி தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இதுக்கு பிறகு என்ன கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கார்பன் என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணும், கோவலன்ட் பாண்டு தான் ஃபார்ம் பண்ணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. தி ஆர் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் ஆர் ஜென்ரலி இன்சாலிபிள் இன் வாட்டர். தண்ணியில் கரையாது. இது என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணும், கோவலன்ட் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, தண்ணியில் பெரும்பாலும் கரையாது. ஏன்னா சார்கோல் தண்ணியில் கரைமாப்பா, கறி கட்டை
கரையாது. அப்போ எதில் தான் கரையும்? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், பென்சீன், ஈத்தர், ஆல்கஹால், டொலிவின், குளோரோஃபார்ம், இந்த மாதிரி ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ், ஐ மீன் நான் அக்வஸ் சால்வெண்ட்ஸில் தான் கரையும். அக்வஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட்டரில் கரையாது. எதில் தான் கரையும்? நான் அக்வஸ் சால்வெண்ட்ஸில் தான் கரையும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? இப்போ 2 பாயிண்ட் எழுதலாம். தி ஃபார்ம் என்னதுப்பா? கோவலன்ட் காம்பவுண்ட்ஸு, இன்சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் சாலிபிள் இன் என்னது? ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். மெனி ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் இன்ஃப்ளேமபிள். எல்லாமே என்ன பண்ணுமா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபுல்லாக தீப்பற்றி எரியும். உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு பெட்ரோல் என்னப்பா வரும்? ஆர்கானிக் காம்பவுண்டால் கண்டிப்பாக தீ பிடிச்சி எரியும். சரிங்களா? எக்ஸப்ட் என்னதுப்பா? கார்பன் டெட்ராகுலர். கார்பன் டெட்ராகுலர் மட்டும் தீ அணைக்க பயன்படுத்துவாங்க. ஒரு சில ஃபயர் கரண்ட் மூலமாக ஏற்படுது, அந்த எலக்ட்ரிசிட்டி மூலமாக ஃபயர் உருவாயிருச்சுன்னா அதை அணைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? கார்பன் டெட்ராகுலர். இப்போ கார்பன் டெட்ராகுளோரைடு அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் மட்டும் எரியாது, எரியறதை அணைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி பொசஸ் ஏ லோ பாயிலிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் டு தர் கோவலன்ட் நேச்சர். சரிங்களா? இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? லோ பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். என்ன எதுக்காண்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெட்ரோலை நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் ஊற்றிட்டிங்கன்னா என்ன மாறிடும்ப்பா? பெட்ரோல் வந்துட்டு எப்படி மாறிடும்? ஈஸியாக வேப்பர் ஆகி போயிடும். அப்போ மெல்ட் ஆயிரும், இல்லைனா வேப்பர் ஆயிரும் ஈஸியாக. ஏன்னா குறைந்த கொதிநிலை மற்றும் உருகுநிலையை கொண்டது அப்படின்னு groups. A functional groups in an atom specific combination bonded atoms that react characteristics way irrespective of the organic molecule in which it is present. The almost all the cases reactions of organic compounds takes place at a functional group. சரிங்களா? ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸில் ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்து தான். நம்ம யூபாக் நேம் பார்த்தோம். ஓஹெச்னு வந்ததுன்னா ஏதோ என்னப்பா சொல்லுவோம் நம்ம? ஆல்கஹால்ஸ். அதே மாதிரி சிஹெச்ஓ அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஆல்டிகைடு. சிஓ அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கீட்டோன். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்து தான் அதோட பண்புகள் அமையும் சொல்கிறாங்க. ஆல்டிகைடுக்குரிய ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் சிஹெச்ஓ ப்ரெசென்ட்டாக இருந்தால் தான். ஆல்கஹாலுக்கு ரியாக்ஷன் ஷோ பண்ணணும்னா அதில் உள்ள OH குரூப் இருந்தால் தான் நம்ம ஆல்கஹாலுக்குரிய ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த லாஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலோகோசீரியஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோமோலோகோசீரியஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா சீரியஸ் ஆஃப் ஆர்கானிக் கம்பவுண்ட் ஈச் கண்டெய்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் சக்சஸிவ் மெம்பர்ஸ் டிஃபர் ஈச் ஆஃப் தி ஃபார்முலா CH2 இஸ் கால்ட் ஏ ஹோமோலோகோசீரியஸ். அதாவது ஒவ்வொரு குரூப்பும் சரிங்களா ஒரு பொதுவான வாய்ப்பாட்டின் மூலமாக எழுதலாம். CnH2n+2 அப்படின்ற ஒரு பொதுவான வாய்ப்பாட்டின் மூலமாக எழுதலாம். ஆனால் அடுத்தடுத்த காம்பவுண்டுக்கு இடையில் என்ன குரூப் டிஃப்ரெண்ட் ஆகும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு சரிங்களா? CH2 குரூப் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? அடுத்தடுத்த கார்பனுக்கு இடையில் என்ன டிஃப்ரெண்ட் ஆகும்? CH2 குரூப் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான். இப்போ அல்கேன்ஸ், இந்த இங்கே மாலிகுலர் ஃபார்முலா சொல்லியிருக்காங்களா? ஓகே. இந்த அல்கேன்ஸை பற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அல்கேன்ஸ்னால் என்னப்பா? CN ஜென்ரல் ஃபார்முலா தெரியும், போன வருஷமே படிச்சிருப்பீங்க. CnH2n+2. இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் மீத்தேன், செகண்ட் காம்பவுண்ட் ஈத்தேன். எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 1 ஆட் பண்ணுங்கள். அப்போ மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன் அப்படின்னு வரும். இப்போ இந்த ஈத்தேனுக்கும் மீத்தேனுக்கும் என்ன குரூப்பு சார் டிஃப்ரெண்ட்? அதை மட்டும் செக் பண்ணுங்கள். ஈத்தேனுக்கும் இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஈத்தேனுக்கும் இந்த மீத்தேனுக்கும். ஈத்தேனோட ஃபார்முலா என்ன? C2H6. மீத்தேனோட ஃபார்முலா என்னப்பா? CH4. இது ரெண்டுக்கும் என்ன குரூப் டிஃப்ரெண்ட் ஆகுது? CH2 குரூப். அப்போ எல்லா இடத்துலையும் இதுக்கு மட்டும் இல்லை, ஹோமோலோகோசீரியஸ்னால் என்ன குரூப் மட்டும் வேறுபடும்? அடுத்தடுத்த காம்பவுண்டுக்கு இடையில் CH2 குரூப் மட்டும் வேறுபடும். எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே என்னவாக இருக்கும்? சேம் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். அடுத்தடுத்ததுக்கு இடையில் CH2 குரூப் மட்டும் வேறுபடும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹோமோலோகோசீரியஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் ஹோமோலோகோசீரியஸ் அப்படின்னு சொன்னால் தி கேவ் ஏ சேம் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பட் டிஃபர் ஒன்லி இன் CH2 குரூப் இன் சக்சஸிவ் மெம்பர்ஸ். அடுத்தடுத்த தொகுதிகளுக்கு இடையிலே CH2 குரூப் மட்டும் வேறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாலிகுலர் ஃபார்முலா கேட்பாங்கப்பா. சரிங்களா? அல்கேனோட மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொன்னீங்கன்னா CnH2n+2. அல்கீன் அப்படின்னு சொன்னால் CnH2n. அல்கைன்ஸ் அப்படின்னு N-2. இதே மாதிரி நம்ம ஆல்கஹால்ஸ்க்கு, ஈத்தர்ஸ்க்கு இதெல்லாம் ஹையர் ஸ்டடீஸில் நம்ம 12th ஹோமோலோகோசீரியஸ். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? சைக்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன படிக்கிறாங்க? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அசைக்ளிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ப்ரோப்பேன், பீட்டேன் அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ். அதாவது என்னது? அல்கேன், CN. அல்கேன்னா சிங்கிள் பாண்ட் உள்ளது. அல்கீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டபுள் பாண்ட். அல்கைன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட். இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அசைக்ளிக் காம்பவுண்ட்ஸை சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னால் எக்ஸாம்பிள் என்னதுப்பா? அல்கேன், அல்கீன், அல்கைன்ஸ். இந்த மாதிரி சைக்ளிக் காம்பவுண்ட்ஸை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹோமோசைக்ளிக், இன்னொன்று என்னதுப்பா?
ஹெட்ரோசைக்ளிக் சார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை ஹோமோசைக்ளிக்? ஹோமோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இதில் வந்துட்டு கார்பன் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும், வேறு எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்காது. அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்? ஹோமோசைக்ளிக். ஹெட்ரோசைக்ளிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்பன் ஹைட்ரஜன் இருந்தாலும் அதில் ஆக்சிஜனோ இல்லை நைட்ரஜனோ இல்லை சல்பரோ இல்லை ஃபாஸ்பரஸோ இல்லை ஹாலஜன்ஸோ ப்ரெசென்ட்டாக இருந்தால் அந்த காம்பவுண்ட்ஸை நம்ம என்ன சொல்லணும்? ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது ஹோமோசைக்ளிக் அப்படின்னு சொன்னால் கார்பன் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜன் மட்டும்தான் வந்திருக்கும். ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னு சொன்னால் கார்பன் ஹைட்ரஜனோட சேர்த்து நைட்ரஜன் சல்ஃபர் ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறாங்க? ஹெட்ரோசைக்ளிக். இந்த ஹோமோசைக்ளிக்கை 2 டைமாக பிரிக்கிறாங்க. ஒன்று அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், இன்னொன்று அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. சரிங்களா? அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி தான் சைக்ளிக் வந்துடும். சரிங்களா? ஆனால் அலிஃபேட்டிக் தான் வரும். அதாவது சைக்ளோப்ரொப்பேன் இந்த கொடுத்துருக்காங்கல்ல ரிங் செயின் ஐசோமர்ஸில் பார்த்தோம்ல, அதுக்காண்டி தான் அதை சொல்லியிருக்கேன். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா சைக்ளோப்ரொப்பேன், சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபென்டேன் இதெல்லாம் எக்ஸாம்பிள். சரிங்களா? அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று பென்சினாய்ட் காம்பவுண்ட்ஸ், இன்னொன்று என்னதுப்பா? நான் பென்சினாய்ட் காம்பவுண்ட்ஸ். பென்சீன் அப்படின்னா அரோமேட்டிக் காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்னது? பென்சீன் தான். இந்த மாதிரி 6 மெம்பர் ரிங் ஹெக்ஸகோனல் ரிங் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லணும்? பென்சீன். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை ஹோமோசைக்ளிக்கில் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில் பென்சினாய்ட் காம்பவுண்ட்ஸ், நான் பென்சினாய்ட் காம்பவுண்ட்ஸ்னு பிரிக்கிறாங்க. பென்சின் ரிங் வந்துச்சுன்னா அதை பென்சினாய்ட் காம்பவுண்ட்ஸ்னும், பென்சின் ரிங் வராமல் இந்த மாதிரி சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க? அசுலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மெம்பர் ரிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கன்னா 7 கார்பன் வரும். 7 மெம்பர் ரிங் கொடுத்துருக்காங்க. 7 மெம்பர் ரிங்கு வித் அட்டாச்சு வித் என்னதுப்பா? 5 மெம்பர் ரிங். இந்த காம்பவுண்ட் என்ன சொல்கிறோம் நம்ம? அசுலின். இது வந்துட்டு நான் பென்சினாய்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்லையும் அலிசைக்ளிக், அரோமேட்டிக். இங்கே எப்படி ஹோமோசைக்ளிக்லையும் அலிசைக்ளிக், அரோமேட்டிக். இந்த அரோமேட்டிக்கில் தான் பென்சினாய்டு, நான் பென்சினாய்டு பிரித்தாங்க. அதே மாதிரி ஹெட்ரோசைக்ளிக்லையும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னால் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? 5 மெம்பர் ரிங் வர மாதிரி டெட்ரா ஹைட்ரா ஃபியூரான். டிஹெச்எஃப்னா என்னதுப்பா? டெட்ரா ஹைட்ரா ஃபியூரானும். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் என்ன பிரிச்சிருக்காங்க? பென்சின் ரிங் வர மாதிரி ப்ரிடின் அப்படின்னு 6 மெம்பர் ரிங் வர மாதிரி ஒரு காம்பவுண்ட் பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் படித்து எழுதிருங்க. சரிங்களா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா? தேங்க்யூப்பா. நம்ம அடுத்த கிளாஸ் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.